தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல அரசு போட்டித் தேர்வுக்கான பொது தமிழ் பகுதியிலிருந்து மாதிரி வினாவிடைகள் பார்க்கலாம். இந்த மாதிரி வினாவிடைகள் அனைத்தும் ஐஞ்சிறு காப்பியத்திலிருந்து தொகுக்கப்பட்டது. ஐஞ்சிறு காப்பியங்கள் என்பது சூளாமணி, நீலகேசி, யசோதர காவியம், நாககுமார காவியம், உதயன குமார காவியம். இப்ப சூளாமணி காப்பியத்திலிருந்து மாதிரி வினாவிடைகளை பார்க்கலாம். சூளாமணியின் நூலாசிரியர் பெயர் என்ன? சூளாமணியை இயற்றியவர் தோலாமொழி தேவர். தோலாமொழி தேவரின் இயற்பெயர் என்ன? வர்த்தமான தேவர் என்பது தோலாமொழி தேவரின் இயற்பெயர். சூளாமணி காப்பியத்தின் வேறு பெயர் என்ன? சூடாமணி காப்பியம் என்றும் அழைப்பது உண்டு. சூளாமணியில் மொத்தம் எத்தனை சருக்கங்கள் உள்ளன? மொத்தம் 12 சருக்கங்கள் உள்ளன. சூளாமணி காப்பியம் தோன்றிய காலம் என்ன? கிபி 10ஆம் நூற்றாண்டில் சூளாமணி காப்பியம் தோன்றியது. சூளாமணி காப்பியம் எந்த சமயத்தை சார்ந்த நூல்? சமண சமயத்தை சார்ந்த நூல் சூளாமணி காப்பியம். சூளாமணி காப்பியம் முதலில் பதிப்பித்தவர் யார்? சீவை தாமோதரம் பிள்ளை சூளாமணி காப்பியத்தை முதலில் பதிப்பித்தார். சூடாமணி காப்பியத்தின் மூல நூல் எது? ஆறுகத மகாபுராணமே சூடாமணி காப்பியத்தின் மூல நூல். சூளாமணி காப்பியத்தில் விருத்தப்பாவால் அமைந்த பாடல்கள் எத்தனை? 2330 பாடல்கள் விருத்தப்பாவால் அமைந்தது. அடுத்து நீலகேசியிலிருந்து மாதிரி வினாவிடைகளை பார்க்கலாம். நீலகேசி காப்பியத்தை இயற்றிய ஆசிரியர் பெயர் என்ன? நீலகேசி காப்பியத்தை இயற்றிய ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. நீலகேசி நூல் எந்த காப்பியத்திற்கு எதிராக தோன்றிய நூல்? குண்டலகேசிக்கு எதிராக தோன்றிய நூல் தான் நீலகேசி. நீலகேசி காப்பியம் தோன்றிய காலம் என்ன? கிபி 10ஆம் நூற்றாண்டில் நீலகேசி காப்பியம் தோன்றியது. நீலகேசி காப்பியம் எந்த சமயத்தை சார்ந்தது? சமண சமயத்தை சார்ந்தது நீலகேசி காப்பியம். நீலகேசி காப்பியத்தில் எத்தனை சருக்கங்கள் உள்ளன? மொத்தம் 10 சருக்கங்கள் நீலகேசி காப்பியத்தில் உள்ளன. நீலகேசி காப்பியத்தில் மொத்தம் எத்தனை செய்யுள்கள் உள்ளன? 894 செய்யுள்கள் நீலகேசி காப்பியத்தில் உள்ளன. அடுத்து யசோதர காவியத்துல மாதிரி வினாவிடைகளை பார்க்கலாம். யசோதர காவியத்தை இயற்றிய ஆசிரியர் பெயர் என்ன? வெண்ணாவலுடையார் யசோதர காவியத்தை இயற்றிய ஆசிரியருடைய பெயர். யசோதர காவியத்தில் மொத்தம் எத்தனை சருக்கங்கள் உள்ளன? மொத்தம் 5 சருக்கங்களை கொண்டது யசோதர காவியம். யசோதர காவியம் தோன்றிய காலம் என்ன? கிபி 13ஆம் நூற்றாண்டில் தோன்றியதுதான் யசோதர காவியம். யசோதர காவியம் எந்த சமயத்தை சார்ந்த நூல்? இதுவும் சமண சமயத்தை சார்ந்த நூல். அடுத்து நாககுமார காப்பியம் பத்தி பார்க்கலாம். இதில் இடம்பெறும் ஒரு மாதிரி வினாவிடைகளை பார்க்கலாம். அடுத்து நாககுமார காப்பியத்தில் மாதிரி வினாவிடைகளை பார்க்கலாம். நாககுமார காப்பியத்தின் ஆசிரியர் பெயர் என்ன? இந்த காப்பியத்தை இயற்றிய ஆசிரியரோட பெயரை சரியா அறிய முடியல. நாககுமார காப்பியம் எத்தனை சருக்கங்களை கொண்டது? இது மொத்தம் 5 சருக்கங்களை கொண்டது. நாககுமார காப்பியம் மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டது? 170 பாடல்களை கொண்டது நாககுமார காப்பியம். நாககுமார காப்பியம் எந்த வகை பாவால் இயற்றப்பட்டது? இதுவும் விருத்தப்பாவால் இயற்றப்பட்டது. நாககுமார காப்பியத்தின் மூல நூல் எது? வடமொழியில் தோன்றிய மல்லிசேனர் எழுதிய நாக பஞ்சமி தான் நாககுமார காப்பியத்தின் மூல நூல். அடுத்து உதயனகுமார காப்பியத்துல இடம்பெறுகின்ற மாதிரி வினாவிடைகளை பார்க்கலாம். உதயனகுமார காப்பியம் இயற்றிய ஆசிரியர் பெயர் என்ன? இந்த நூலை இயற்றின ஆசிரியர் பெயரும் சரியா அறியப்படல, தெரியல.
உதயனகுமார காப்பியம் மொத்தம் எத்தனை காண்டங்களை கொண்டது? 6 காண்டங்களை கொண்ட நூல். உதயனகுமார காப்பியம் எந்த சமயத்தை சார்ந்தது? இதுவும் சமண சமயத்தை சார்ந்த நூல். உதயனகுமார காப்பியம் தோன்றிய காலம் என்ன? கிபி 15ஆம் நூற்றாண்டில் தோன்றியதுதான் உதயனகுமார காப்பியம். உதயனகுமார காப்பியத்தின் கதை தலைவனின் பெயர் என்ன? வந்தன நாட்டு அரசன் உதயணன். உதயனகுமார காப்பியம் எந்த பா வகையை சார்ந்தது? அகவற்பா மற்றும் விருத்தப்பாவால் இயற்றப்பட்டதுதான் உதயனகுமார காப்பியம். இன்னைக்கு இந்த வீடியோல ஐஞ்சிறு காப்பியத்திலிருந்து மாதிரி வினா விடைகளை பார்த்தோம். நம்ம தமிழ் டீச் சேனல்ல இதுக்கு முன்னாடி மாதிரி வினா விடைகள் பல பகுதி இடம்பெற்றிருக்கு. அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோவுக்கு கீழே நான் கொடுக்கிறேன். அந்த வீடியோக்களையும் பார்த்து அரசு போட்டித் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்து வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.